அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நேற்று பத்ர் சஹாபாக்களை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு முழுமையாக பார்த்துறோம் இன்ஷா அல்லாஹ். நேற்று என்ன பார்த்தோன்னு சொன்னால், அபு சுஃபியான் அவங்க வியாபாரத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்டலாம் என்ன செய்வாங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் காசுங்கள்லாம் பிரிங்கிட்டு வழிப்பறி செஞ்சுட்டு தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு தெரிஞ்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அபு சுஃபியான் அவங்களையும் அவங்களுடைய கூட்டத்தாரையும் என்ன செய்யுங்க, வழிமறிங்க, அவங்ககிட்ட நம்ம இது பண்ணுவோம், வாங்கி அந்த யார் உரிமையாளரோ அவங்ககிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஜம்தம் இப்னு கிஃபாரின்ற அவங்ககிட்ட அபு சுஃபியான் அவங்க என்ன செய்கிறாரு, காசு கொடுத்து நீ போய் மக்காவில் போய் என்ன செய்யணும், போய் அபூஜஹல்கிட்ட சொல்லணும், இல்லை இன்னும் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேலே போர் தொடுக்க வராங்கன்னு சொல்லணும். அதே போல் ஜம்தம் இப்னு கிஃபாரி போய் மக்காவில் போய் சொல்லும்போது அபூஜஹலும் அப்பாஸ் அவங்களும் என்ன செய்கிறாங்க, பேச்சு நடந்துருக்கு. என்ன இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னு சொன்னியே, எங்கே நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பேச்சு நடந்து, உங்களுடைய கூட்டம் என்பது அக்தபுல் அரபு நாடுகள்லேயே உங்களுக்கு பொய் சொல்லக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். நீ யார் பேர் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அவங்க கேட்க, ரெண்டு பேரும் கை அவங்க போகும்போது இந்த மாதிரி ஜம்தம் இப்னு கிஃபாரி என்ன செய்கிறாரு, மக்காக்குள்ளே போகிறார். மக்கா நகருக்குள்ளே போகும்போது மக்கா நகருக்குள்ளே அவர் போகும்போது அவருடைய நிலையை அப்படியே மாற்றிக்கிட்டு போகிறாரு. என்ன, கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டம் எங்களை அடிச்சிட்டாங்க, நம்ம மேலே போர் தொடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு தன்னுடைய வாகனத்தெல்லாம் அடிச்சுட்டு, வாகனம் சொன்னால் அந்த காலத்தில் கால்நடைகளை வச்சு தான் வாகனம்னு சொல்லுவாங்க, ஒட்டகம் இருக்கும், குதிரை இருக்கும், அதை என்ன பண்ணிட்டாங்க, காயப்படுத்திட்டு கொண்டு போய் மக்காலுக்கு போய் சொல்கிறார், அபூஜஹல்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அடிச்சிட்டாங்க, உங்கள் மேலே போர் தொடுக்க வராங்க அப்படின்னு சொன்னோடனே அபூஜஹல் என்ன பண்ணுறான், சரி வாங்க போர் தானே போய் பார்த்துருவோம், எங்கே இருக்காங்க அங்கே தானே வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே போய் பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அங்கே போய் அவங்க முற்றுகிறாங்க. யார், அபூஜஹலினுடைய கூட்டம் என்ன செய்கிறாங்க, அந்த பத்ரனுடைய இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக போகிறாங்க. ஏன் சந்தோஷமாக போகிறாங்க, அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்கக்கூடிய மக்கள் கம்மி தான், அதனால் அவங்கள அடித்து நம்ம வீழ்த்திடலாம், அவங்கள தோல் கடிச்சிடலாம், அதனால் அந்த சந்தோஷம் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற சந்தோஷத்தோட ஒரு ஆடலும் பாடலுமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அபூஜஹல். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஷூரா செய்கிறாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட மக்காவாசிகள் சில பேர் இருந்தாங்க, அவங்ககிட்ட மஷூரா செய்வாங்க, இந்த மாதிரி நம்ம போர் செய்ய போகலாம் அப்படின்ற மஷூரா செய்யும் போது மக்காவாசிகள் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அதே போல் மதீனாவாசிகள்ன்றது தங்குறதுக்கே இடம் கொடுத்தாங்க, அவங்ககிட்ட போருக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வர முடியும், சரி எதுக்கும் மஷூரா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி மஷூரா கேட்கும்போது சிறிய வயசான ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள்லாம் போருக்கு வாங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துடுவோம் யார சொல்லா, நீங்கள் என்ன ரெடியான்னு கேட்குறீங்க, நீங்கள் என்ன தயாரான்னு கேட்குறீங்க, நீங்கள் கடலை காட்டி அதில் குதின்னு சொன்னாலும் நாங்கள் குதிச்சிருவோம் யார சொல்லா, உங்களுடைய பேச்சுக்கு நாங்கள் அடிப்படுறோங்க, எனவே நாங்கள் எல்லாருமே ரெடி யார சொல்லலான்னு சொல்லி யார் சொல்கிறா, அந்த எல்லாருடைய கூட்டத்துக்கு சார்பாக ஸஅத் இப்னு முஆத் அவங்க பேசுகிறாங்க. இவர் பேசல அந்த மதீனாவாசிகளுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஆக்ரோஷம் என்பது ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த மாதிரி பேசிட்டாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்தை இந்த மாதிரி பேசிட்டாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போர் தொடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க ஆக்ரோஷப்பட்டு போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர் தொடுக்கிறதுக்காக பத்ருக்கு வராங்க. பத்ருக்கு வரும்போது பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஆட்கள் யாரும் கிடையாது, மொத்தமாக இருந்ததே 313 நபர்கள் தான். ஆனால் ஒட்டகம் கூட ரொம்ப கம்மி. ஒட்டகம் கூட இருந்ததில் ஒவ்வொரு ஒட்டகத்துலேயும் 3 பேர் மாற்றி தான் சவாரி செஞ்சாங்க. சவாரி செஞ்சு அந்த இடத்துக்கு போனாங்க. இப்படி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எல்லாரையும் பத்ருக்காக வேண்டி வர வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறாங்க. எந்த நிலையில், சஜ்தாவுடைய நிலையில் துவா செய்கிறாங்க. ஏன் சஜ்தாவில் துவா செய்யும்போது அபூபக்கர் எல்லாம் என்ன செய்கிறாங்க, போய் எட்டி பார்க்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாலேருந்து எந்திரிச்சிட்டாங்களா இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி அப்பப்போ போய் எட்டி பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன துவா செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்கிட்ட யா அல்லாஹ் என்னையே கொண்டு இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கினாங்க, நான் தான் இறுதி நபின்னு நான் சொல்லிட்டேன், இந்த இஸ்லாம் இவங்க கையை விட்டு போகாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த போரில் ஜெயிச்சா தான் யா அல்லாஹ், இதில் ஜெயிச்சா மட்டும்தான் இது இஸ்லாம் என்பது பாக்கியாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் இவங்க இஸ்லாத்திலேருந்து வெளியேறிடுவாங்க யார சொல்லா, நீ தான் பாதுகாக்கணும் இஸ்லாத்தை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட எந்த அளவுக்கு துவா செய்கிறாங்கன்னா, சின்ன குழந்தை தன்னுடைய அம்மா கிட்ட எந்த அளவு
விடாப்பிடியாக கேட்குமோ அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட ரொம்ப விடாப்பிடியாக கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தலையை தூக்கும் போது சிரிச்சுக்கிட்டே தலையை தூக்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யார சொல்லலாம் என்னாச்சு யார சொல்லலாம் சிரிச்சுட்டே தலையை தூக்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே, வாங்க வாங்க அபூபக்கர் வாங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கரை கூப்பிட்டு போயிட்டு, இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல அபூ ஜஹலினுடைய தலை துண்டிக்கப்படும், இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ஷைபாவினுடைய தலை துண்டிக்கப்படும், இந்த இடத்துல இருக்குல்ல இந்த இடத்துல உத்பாவினுடைய தலை துண்டிக்கப்படும், இந்த இடத்துல இவங்க மரணிப்பாங்க, இந்த இடத்துல இவன் இறந்து போவான், இந்த இடத்துல இவன் இறந்து போவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல மைனூட்டாக காட்டுறாங்க, எந்த இடத்துல இவர் இறந்து போவார் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு சஜ்தா செஞ்சதுலேயே அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டான். அப்போது அல்லாஹு தஆலா பூமியில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்யும் போது இந்த விஷயம்லாம் காட்டிட்டான்னு சொன்னால், அப்போ கியாமத்து நாளில் அல்லாஹ் தஆலா நம்மகிட்ட துவா செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா செய்வாங்க, எந்தெந்த என்னுடைய உம்மத்தெலாம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஷஃபாத் துவா செஞ்ச வண்ணமாக ஷஃபாத் செய்வாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா யார் யார் போவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிடுவான். அந்த கூட்டத்தில் நம்மையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. பார்த்தோன்னு சொன்னால் இப்போ அபூ ஜஹல் இங்கே மறந்துப்பாங்க, அங்கே மறந்துப்பாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சோன்னே பார்த்தா இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, மலக்குமார்கள்லாம் வராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையை கொண்டு மலக்குமார்கள் வராங்க, பெரிய பெரிய வாள்களை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் வந்து குவிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எதிரியாக இருக்கக்கூடிய அபூ ஜஹலினுடைய கூட்டத்தாருக்கும் இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டத்தாருக்கும் மத்தியில் பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தார்கள் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அந்த கூட்டம் கம்மியாக தெரியுது. அந்த கூட்டத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தை பார்க்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் கம்மியாக தெரியுது. ஏன் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி காட்டிட்டான்? எதற்காக அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி கம்மியாக காட்டினான்னு சொன்னால், இப்போது அதிகமாக தெரிஞ்சுதுன்னு சொன்னால் பார்க்குறவங்க பயந்து விரந்து ஓடிடுவாங்க, பின்னாடி முதல் காட்டிட்டு ஓடிடுவாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக காட்டி போர் செய்ய ஆரம்பித்தாங்க. போர் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபில் நிற்க வைக்கிறாங்க. சஃபில் நிற்க வைக்கும் போது முன்னாடி நிற்கிறாங்க ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் இருக்காங்க. ஸஅத் இப்னு அபீ வக்காஸினுடைய சகோதரர் உமைய் இப்னு அபீ வக்காஸ், அவங்க பேர் உமைய் இப்னு அபீ வக்காஸ். கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு இருக்கும் அந்த பிள்ளை. நானும் வரேன், நானும் போர் செய்கிறேன், நான் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் வந்து ஷஹீத் ஆகணுன்ற ஒரு தேட்டம், ஒரு டேஸ்ட்டு, நான் தான் ஷஹீத் ஆகணும், இந்த வயசில் தான் ஷஹீத் ஆகணும், அடித்து இஸ்லாத்திற்காகவே நான் ஷஹீத் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேட்டம் இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் இவருடைய வயசு என்ன 17. அப்படின்னா இவர் வேணாம்ப்பா, இவர் ஷஹீத் இவரெல்லாம் போருக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறார். ரொம்ப அடம் பிடிச்சோன்னே சரிப்பா இருந்துக்கோ. எந்த அளவு அவர் பலகீனமாக இருந்தாருன்னா தன்னுடைய பொருட்கள், தன்னுடைய கட்டுச்சாத பொருட்கள் கூட தன்னுடைய சகோதரரான அண்ணனான ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் தான் அவங்க தான் எடுத்துருந்தாங்க. சரி சஃபில் நிற்க வைக்கிறாங்க. சஃபில் நிற்க வைக்கும்போது அந்த இடத்துலையும் ஒரு சில சஹாபிக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஹப்பத்தை வெளியேற்றுறாங்க, அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன சவாதுன்னு சொல்லி ஒரு சஹாபி, அந்த சஹாபி வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சியை வச்சு சஃப் சரி செய்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க, ஒழுங்காக நில்லுங்க அப்படின்ற மாதிரி சரி செய்யும் போது சவாதனுடைய வயிற்றில் அடிச்சிட்டாங்க. வயிற்றில் சும்மா தட்டிடுறாங்க. தட்டினவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் என்னை அடிச்சிட்டிங்க, அப்படியா இந்தா அடி, என்னைய அடி, நீ அடி, இந்தா. இல்லை நான் துணி இல்லாமல் இருந்தேன், வெறும் வயிற்றில் நீங்கள் என்னை அடிச்சிங்க அப்படியா அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றை காட்டினாங்க, இந்த அடி அப்படின்னு சொல்லி கொம்பு கொடுத்து அந்த இடத்துலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப ஒரு கோவப்படாத அந்த முறையைப்படி அவங்க கையாளுனாங்க. அந்த சவாதுன்றவங்க வயிற்றில் அடிக்க போல, வயிற்றை காட்டினோடனே அந்த வயிற்றில் போய் முத்தம் எடுத்து ஒரு கட்டி அணிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இந்த மாதிரி செய்கிற, உனக்கு வேறு நேரம் இல்லையா, உனக்கு நேரங்காரம் தெரியாதா உனக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை யார சொல்லலாம், நான் ஷஹீத் ஆகிட்டேன்னு சொன்னால் என்னுடைய உடம்பு கடைசியாக உங்களுடைய உடம்போடு ஒட்டி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு சந்தோஷம், ஒட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அதனால தான் ஒரு ஷஹீத் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடம்பு ஒரு முத்தம் இல்லாமல் சொல்லி முத்தமித்தேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் அந்த அபூ ஜஹலினுடைய கூட்டத்தார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டத்தாருக்கும் போர் ஏற்படுது. போர் ஏற்படும் போது சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, ஹதீஸ்களில் குறிப்பிடப்படுது, வரலாறுகளில் குறிப்பிடப்படுது, என்ன சஹாபாக்கள்லாம் அடிக்கிறதுக்காக வேண்டி வாளை எடுப்பாங்க, ஆனால் அடுத்த வெட்டி கணக்கும் கீழே. சஹாபாக்கள் கை வச்சதே கிடையாது. எதிரி கூட்டத்து மேலே சஹாபாக்கள் வெட்டுறதுக்காக எடுப்பாங்க வாளை, ஆனால் ஒரே துண்டாக கீழே விழுந்து கிடப்பாங்க. அதுக்குள்ளே யார் வெட்டுவா? மலக்குமார்கள், அத்தனை மலக்குமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படையை கொண்டு அத்தனை மலக்குமார்களும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தோல்வி ஏற்படாமல், ஒரு
வெற்றியை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யாரெல்லாம் தோற்று போனாங்களோ அவங்களையும் இன்னும் கனிமத்தாக கிடச்ச பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை வந்து என்ன செய்யிட்டாங்க, கைதியாக இது பண்ணிட்டாங்க. கைதியாக சிறைப்பிடிச்ச அப்புறமா ஒரு மரத்தில் கட்டிட்டாங்க. நீங்கள்லாம் விடுவிச்சு போனோன்னு சொன்னால் 4000 திர்ஹம் நீங்கள் கொடுத்தா தான் போனோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஜெய்னப் அவங்களுடைய கணவர் அபுல் ஆஸ்ன்றவங்க அந்த எதிரியினுடைய கூட்டத்தில் இருந்தாங்க. அந்த காலத்துலலாம் ஷரியாத்து வரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னு சொன்னால் யார் திருமணம் செய்யக்கூடாதெல்லாம் கிடையாது. காஃபிரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சுப்பாங்க. ஷரியாத்து வந்த பிறகு தான் தெரியும் இந்த மாதிரி முஸ்லீம் தான் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது காஃபிராக இருந்த அபுல் ஆஸ் அவருக்கு வந்து சிறை பிடிக்கப்படுறாரு. அதாவது அவர் எதிரினுடைய அபூஜஹல் கூட்டத்தில் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் சொல்லியிருக்கலாம், அபுல் ஆஸ் என்னுடைய மருமகப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் அங்கே பார்க்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் கட்டி போட்டாங்க. அவங்களையும் கட்டி போட்டப்பமா அவங்களுக்கு வந்து அவங்களை விடுதலை செய்வதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் அவங்க வந்து என்ன எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னால், தன்னுடைய மனைவி வந்து அவங்களுடைய பிள்ளைக்கு அதாவது ஜைனபுக்கு போட்ட அந்த ஒரு செயின், அந்த செயினை எடுத்துகிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து இவர் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடைசியாக பார்த்தோன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கேட்குறாங்க, சுஹைல் இப்னு அம்ர் வந்து கைதியாக வந்திருக்கான் யா ரசூலல்லாஹ், உங்களை வந்து எதிரியாக இருக்கும்போது அபூஜஹல் கூட்டத்தில் இருக்கும்போது அவன் வந்து எவ்வளோ கெட்ட வார்த்தையை கொண்டு உங்களை திட்டினா, எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க யா ரசூலல்லாஹ், நான் அவர் பல்ல உடச்சிடுறேன் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வேணாம் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, அந்த மாதிரி பல்லாம் உடைக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், அவர் வந்து பிற்காலத்தில் வந்து அவரை பார்த்து நீங்கள் இந்த பொறாமைப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் எந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை ஏன் சொன்னாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, சிலை வணக்கத்தின் பக்கம் திரும்புகிறாங்க. கொஞ்சமாக சிலை வணங்க பக்கத்து இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போது வந்து இந்த சுஹைல் இப்னு அம்ருன்றவங்க ஒரு இடத்துல ஏறிட்டு, உயர்ந்த இடத்துல ஏறிட்டு சொல்கிறாரு, என்ன இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றிட்டு நீங்களாம் சிலை வணக்கம் பக்கம் போகிறீங்க, அப்படிலாம் போகாதீங்க, வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கணும், இஸ்லாம் தான் சிறந்த மார்க்கம், வாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் தாவா செய்யும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு வந்து என்னாச்சு, ஒரு பொறாமை என்பது சுஹைல் இப்னு அம்ர் மேலே ஏற்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொன்னாங்கன்றதை அதை சிந்திச்சு பார்க்குறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த நேரத்தில் எப்படி ஈமானோட சஹாபாக்கள்லாம் இருந்தாங்களோ அதே போல் நம்மளும் ஈமானோடு வாழணும். ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கியாமத் நாளில் நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.